ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் சமோசா பார்க்கலாமா? வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது கூடயே 1 ஸ்பூன் ஓமம், இந்த சமோசா ஃபில்லிங்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு வெட் கிளாத் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொட்டேட்டோ மசாலாவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் நீல வாக்கில் நைஸாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. புதினாவும் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி போடலை. இஞ்சியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு கறி மசால் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போனதும் இந்த வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க மசிச்சு போட்டு நல்லா பைண்ட் பண்ணி ஒரு ஓரமாக ஆறுறக்கு எடுத்து வச்சுருங்க. இது கூடயே மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம மாவு வந்துட்டு நல்லா ஊறி வந்துடுச்சு. இதில் வந்துட்டு இப்போ எடுத்து குட்டி குட்டி பால் உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு கொஞ்சோண்டு மாவு தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். தொட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிக்கலாங்க. நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுன்னா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கத்தியில் கட் பண்ணுறேன். இது நான் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையை வச்சு இப்படிக்கா ஒரு தடவை, இந்தல்ல ஒரு தடவை போடுங்க. போட்டுட்டு நல்லா அந்த எட்ஜை க்ளோஸ் பண்ணி விடுங்க. இதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறத நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறத கொண்டு வந்து இது கூட அட்டாச் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சமோசா ஃபோல்டிங் ரெடி. நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் சமோசா ஃபோல்டர் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை ஒரு ஆயிலை ஹீட் பண்ணிட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஹெல்தியான வீட் சமோசா ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.